ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ் பேசுகிறேன். தொடர்ந்து வருமானம் வந்து கொண்டே இருக்க, பணம் ஏதேனும் வழியில் தொடர்ந்து வர ஜாதகத்தில் உள்ள மேஜிக்கலான வழி இது. இந்த பதிவை நான் போடும்போது இது வந்து மேஜிக்கலான வழி அப்படின்னு சொல்லவும் ஏதோ மேஜிக் பண்ணுறதுன்னு நினச்சிடாதீங்க. அது எப்படின்னா, நம்ம எதிர்பாராமல் ஏதோ அதிர்ஷ்டம் போல் பணம் கிடச்சிக்கிட்டே இருக்குது. பணம் ஏற்கனவே தடை உள்ளவங்களுக்கு இந்த இந்த வழியை பயன்படுத்தும் போது, நான் சொல்கிற மெத்தடை பயன்படுத்தும் போது தொடர்ந்து பணம் ஏதோ ஒரு வழியில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ வேலைக்கு போகாமல் வேறு எதுவும் தொழில் வியாபாரம் செய்யாமல் சும்மா இருந்தால் பணம் வந்துடுமா அப்படின்னு நினச்சிடாதீங்க. பணம் வரதுக்கான அத்தனை வேலையும் செய்யும். வேலைக்கு போகாதவங்களை வேலைக்கு போக வைக்கும். அப்போ வருமானத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரம் செய்யாதவங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து தொழில் வியாபாரம் செய்ய வைக்கும். ஏற்கனவே தொழில் வியாபாரம் செஞ்சு வருமானம் வந்து ரொம்ப கம்மியாக ஏதோ தடையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா, கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தட் வந்து ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தையும் நல்ல பலனையும் கொடுக்கும். அதனால் நான் வந்து ஜாதகத்தில் எப்படி சொல்லி கொடுக்குறோனோ அந்த வழியை நீங்கள் பயன்படுத்தினா நிச்சயமாக வருமானம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். வருமான தடை உள்ளவங்களுக்கு திடீர்னு ஒரு சிலருக்கு வந்து அடிக்கடி வேலை போயிடும், வேலை இருக்காது. அதே போல் தொழில் வியாபாரம் செய்கிறதுல ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வருமானம் தடைப்படும். அந்த நிலையில் உள்ளவங்களுக்குனா இது ரொம்ப நல்ல பலனை தரும். அதே போல் தொடர்ந்து வருமானம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுய தொழிலெலாம் செய்வாங்க. சாதாரணமாக வேலை பார்க்குறவங்களுக்கு, சுய தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வருமானம் வந்து பிரச்சனையாகவே இருக்கும். ஏதாவது ஒரு தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கோச்சார ரீதியாக கிரகங்கள், அதே போல் திசாபுத்தி இதெல்லாம் நடக்கும்போது நிச்சயமாக வந்து வருமான தடை அதுதான் முதல்ல காட்டும். ஏன்னா பணம் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத உணர்றதுக்காகவே வருமானத்தை தடை பண்ணும். வருமானமே இல்லாமல் பண்ணும்போது பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வருது. அதனால் நான் வந்து இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான விஷயத்தை ஜாதகத்தில் உங்களுக்கு எப்படி அதை சரி பண்ணிக்கிறது, தொடர்ந்து வருமானம் வந்துக்கிட்டே இருக்க மாதிரி அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஜாதகத்தில் வருமானம் வர்றதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. இப்போ நிறைய யூடியூப்லலாம் சொல்லி கொடுக்குறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனித்து செய்யணும். ஏன்னா வருமானம் வர்றதுக்காக நம்ம வந்து ஒரு ஆக்டிவேஷன் பண்ணோம்னா அது வேறு ஒரு பாதிப்பையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அதை தெளிவாக செய்கிற மாதிரி நான் இந்த பதிவில் வந்து சில விஷயங்கள் நான் சொல்லித்தரேன். அதே போல் நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து வருமானம் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சில பேர் நான் சொல்லி கொடுக்குறத வச்சு பெரிய கோடீஸ்வரன் ஆகிடலாம், மிகப்பெரிய லட்சாதிபதி கோடி கணக்கில் பணம் சேர்ந்து நம்ம வந்து பணக்காரன் ஆகிடலாம் அப்படின்லாம் நினைக்க வேணாம். ஓரளவுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ற மாதிரி நார்மல் லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்படுறவங்களோட நீங்கள் ஒரு உயர்வான நிலையில் இருப்பீங்க. எப்போவுமே பணம் இருந்துக்கிட்டு இருக்கவங்க எந்தவித கஷ்டமும் இருக்காது அவங்களுக்கு. அதனால தான் நான் இந்த மாதிரி இதை சொல்லி கொடுக்குறேன். இதை வச்சு பெருசாக கனவுலாம் காணக்கூடாது. ஆனால் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். பணம் வந்து வரவு வந்து நல்லா இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு சம்பத்து தாரைன்னு சொல்லக்கூடிய ஜென்ம தாரைக்கு 2வது நட்சத்திரம் நான் தெளிவாக சொல்கிறேன். நிறைய பேர் லக்னம் ராசி அப்படின்லாம் குழப்புறாங்க. சம்பத்து தாரை அப்படின்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரம், நீங்கள் பிறந்த நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும், அதுக்கு 2வது நட்சத்திரம் தான் சம்பத்து தாரைங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் மேஷத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தார்னா அவருக்கு 2வது நட்சத்திரம் பரணி. பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தார்னா அவருக்கு 2வது நட்சத்திரம் கிருத்திகை. ஒருத்தர் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தார்னா அவருக்கு 2வது நட்சத்திரம் ரோகிணி.
இதுதான் சம்பத்து தாரிங்கிறது. சகல சம்பத்துகளையும் கொடுக்கக்கூடியது, தனவரவை பணவரவை கொடுக்கறது. அதனால் நீங்கள் இந்த நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும். இந்த நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணும்போது உங்களுக்கு பணவரவு தனவரவு வந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ கோச்சார ரீதியாக ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம், அதே போல் 11வது நட்சத்திரம், அதே போல் 20வது நட்சத்திரம். ஏன்னா இந்த 3 நட்சத்திரமும் ஒரு கிரகத்தோட நட்சத்திரமாக இருக்கும். இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னு வச்சா அஸ்வினி, அதுக்கடுத்து மகம் மூலம், இதெல்லாம் ஒரே கேட்டகரியில் வரும். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பரணி பூரம் பூராடம், இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே நட்சத்திரம் மாதிரி. இப்படி இப்போ ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறாருன்னா அவருக்கு பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரம் வரும்போது கண்டிப்பாக பணம் கிடைக்கும், ஏதோ ஒரு வகையில் அவருக்கு வருமானம் உண்டாக்கும். இது மாதத்தில் 27 நட்சத்திரத்தையும் வரிசையாக வரும்போது இது கிடைக்குது. இந்த கான்செப்டை வச்சு நம்ம எப்போவுமே ஒரு 2வது நட்சத்திரத்தை இயக்குனா எப்போவுமே பணம் வர மாதிரி தான் இருக்கும். அந்த நட்சத்திரம் இல்லாத வேலையில் அந்த நேரத்துலேயும் நம்ம இந்த 2வது நட்சத்திரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணும்போது அது பணம் கிடைக்குது. அது கரெக்டாக நடக்குது. இதுக்கு அடுத்து இந்த மாதிரி 2வது நட்சத்திரமான சம்பத்து தாரையை இயக்கலாம். அதுக்கு இயக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அது உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேர் என்னென்னா இப்போ அதை எப்படி இயக்கிறது அப்படின்னு கமெண்டில் கேள்வி கேட்குறாங்க. கமெண்டில் கேள்வியெல்லாம் கேட்டால் அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஏகப்பட்ட கேள்விகள் வருது. அதில் பதில் சொன்னாலும் அது சரியாகவும் இருக்காது. எது செஞ்சாலும் அதை திருந்த செய்யணும், ஒழுங்காக செய்யணும். அதை ஒழுங்காக செஞ்சால் தான் அது கரெக்டாகவும் இருக்கும். இப்போ 2வது நட்சத்திரத்தை இயக்குறீங்கன்னா அந்த 2வது நட்சத்திரம் பாதகாதிபதியாக வந்துடக்கூடாது. அதே போல் உங்களுக்கு அது எந்தவித பாதிப்புகளும் தரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி 2வது நட்சத்திரத்தை இயக்கும்போது சில விஷயங்கள் தவறாகவும் வரும். அதனால் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் இன்னொரு இதுவும் இருக்குது. உங்களுடைய 2ஆம் அதிபதி உங்களுக்கு எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ அதுக்கு 2வது அதிபதி அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்கள். அந்த நட்சத்திரத்தை இயக்குனாலும் உங்களுக்கு பணம் கிடைக்கும். எப்போவுமே ஒரு தாராள பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒருத்தர் மேஷ லக்னம் அப்படி பிறந்திருக்காருன்னா அவருக்கு 2வது வரக்கூடிய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனாக வருவார். ஏன்னா ரிஷபத்துக்கு சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரோ அந்த நட்சத்திரத்தை இயக்கினாலும் 100% அவங்களுக்கு பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் தன வரவு நல்லா இருக்கும். அவங்க வேலை செய்கிற இடத்துல நல்லா அவங்களுக்கு பணம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் தடையில்லாமல் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பெரிய அளவில் செலவு பண்ணி பரிகாரம் வழிபாடு அது இதுன்னெலாம் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ஈஸியாக வீட்டில் இருந்துக்கிட்டே சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அது செய்யும்போது உங்களுக்கு நிச்சயம் பணம் வரும். தொடர்ந்து சில பேர் ஒரு நட்சத்திரத்தை இயக்கிறதுனா எப்படின்னு கேட்பாங்க. அந்த நட்சத்திரத்தோட கடவுளை பாருங்கள். அந்த நட்சத்திரத்துக்குரிய என்ன ஒரு பொம்மை, அதே போல் அந்த நட்சத்திரத்துக்குரிய வழிபாடுகள், அதே போல் அந்த நட்சத்திரத்துக்குரிய செயல்பாடுகள், அந்த நட்சத்திரத்துக்குரிய என்னென்ன காரகத்துவம் இருக்கோ அந்த காரகத்துவத்தை இயக்கும்போது நிச்சயமாக பணவரவு உண்டாகும். இப்படி நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். நிறைய இதில் பணவரவு தொடர்ந்து பணம் வரத்துக்கு இந்த மாதிரி வழிகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்கேன். நட்சத்திரங்களை பற்றியும் நிறைய சொல்லிட்டு வரேன். தொடர்ந்து என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயம் கொஞ்சம் சுலபமாக இருக்கும்.
தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு புரியும். ஏன்னா சில பேர் எப்போ பார்த்தாலும் கஷ்டம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கஷ்டம் அப்படிங்கிறது வந்து அவங்க சரியான வழியில் எதையுமே செய்கிறதில்ல. தவறான வழியில் அவங்களுடைய வாழ்க்கை நிலையில் அவங்களுக்கு தடைகள் வந்துகிட்டு இருக்கோம். அது வந்து கோச்சார நிலையில் கிரகங்கள், அதே போல் திசா புத்திகள் இதெல்லாம் இருக்கும். இதுக்கு அவங்க எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல், வழி தெரியாமல் நிறைய கஷ்டப்படுறாங்க. இதனால வந்து முதல்ல அவங்களுக்கு தடையாகிறதே பண விஷயங்கள் தான். வேலை, தொழில், வியாபாரம் இதெல்லாம் பாதிச்சுட்டாவே அவங்களுக்கு இந்த மாதிரி பண விஷயங்களில் வந்து ஏதாவது கஷ்டம் வந்து கடனால் பல பிரச்சனைகளை சந்திக்கிறது இப்படிலாம் வந்துடுது. இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் மிக தெளிவாக பார்த்து எதை வந்து செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜாதகத்தில் வந்து மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கறது அவயோகர். யோகர்னு ஒருத்தர் இருப்பார், அதுபோல் அவயோகர்னு ஒருத்தர் இருக்கார். அந்த அவயோகரை தொடாமல் யோகரை தொடணும். யோகர் சம்மந்தமான விஷயங்களை செய்யணும். யோகர் ஆக்டிவேஷன் பண்ணுறது நிறைய இருக்கும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் சில விஷயங்கள் இருக்குது. அதை வந்து கரெக்டாக செஞ்சாங்கன்னாவே அவங்களுக்கு வந்து பண வரவு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே போல் பாதகாதிபதியும் பார்த்துக்கணும். பாதகாதிபதி விஷயத்தை தொடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா பாதகாதிபதி வந்து நிறைய கொடுக்குற மாதிரி சில விஷயங்களை தெரியும், ஆனாலும் கஷ்டத்தை கொடுத்துரும். அது என்ட்டு வந்து ரொம்ப ஒரு பாதிப்பில் தான் கொடுக்குது. அதனால் இந்த தொடர்ந்து வருமானம் வந்து கொண்டு இருக்க, பணம் ஏதோன்னு வழியில் கிடைக்க, ஜாதகத்துக்குள்ள மேஜிக்கலான வழி அப்படின்னு சொல்லி நான் இந்த தலைப்பு போட்டிருக்கேன்னா, இந்த தலைப்பை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஏதோ ஒரு மேஜிக்கான எடுத்தவுடனே அதில் என்ன சொல்லியிருக்கோ அதை புரிஞ்சுக்காமல் அந்த வீடியோவும் முழுசாக பார்க்காம என்ன மேஜிக்னு கேட்குறாங்க. இது என்ன ஒரு மேஜிக்கான வழி அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க. எதையும் வந்து முழுசாக கேட்குறதில்ல, முழுசாக புரிஞ்சிக்கிறதில்ல. உங்கள் ஜாதகத்தில் எவ்வளோ நல்ல பலன்கள்லாம் இருக்கும், நல்ல வழிகள்லாம் இருக்கும். அதை தெரிஞ்சு இவ்வளோ கஷ்டப்படுறதோட ஒரு ஈஸியாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கலாம், வாழ்க்கையில் ஒரு சிறப்பாக இருக்கலாம். அதாவது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரே இதாக பெரிய கோடீஸ்வரன் ஆயிடணும், அதே சமயத்தில் அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படணும், அப்படி தான் நினைக்கிறாங்க. ஒரு நடுத்தரமான நல்ல வாழ்க்கை, கஷ்டம் இல்லாமல் தேவைகளை நிறைவேற்றிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அமைகிறத யாரும் வந்து நினச்சி கூட பார்க்குறது இல்லை. அதை சொன்னாலே யாருக்கும் புரிய மாட்டேங்குது. யாரோ ஒருத்தர் பணக்காரர் இருந்தார்னா அவரை பார்த்து அவரு போல் இப்படியாவது வந்துடணும், அதுக்கு எந்த வழியும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் இருக்காங்க. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் கொடிப்பினைன்னு ஒன்று இருக்கும். அந்த கொடிப்பினை உங்களுக்கு உச்சமாக இருந்தால் அந்த மிகப்பெரிய விஷயமும் நடக்கும். அப்படி இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த கஷ்டத்தை நீக்கிக்கிறதுக்கு ஜாதகத்தில் என்ன வழி இருக்கோ அதை பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டியது இல்லை. பணம் வந்து வருமானம் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தால் பல விஷயங்களை சமாளிக்கலாம். அதனால் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்களை பார்த்துட்டு சில பேர் நான் இவ்வளோ பேசியும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த மேஜிக்கலான விஷயத்தை சொல்லி அப்படின்னு நினைப்பாங்க. மேஜிக்கலான விஷயம் கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் உள்ள நட்சத்திரத்தை எப்படி இயக்கிறது, 2ஆம் அதிபதி இருக்கக்கூடிய எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரத்தை எப்படி இயக்கிறது, அதை இயக்கிறதுனா அது வந்து நான் தனித்தனியாக வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அது சில நேரங்களில் உங்கள் ஜாதகத்தில் அது தவறாக வந்ததுன்னா தவறாக போயிடும். அதனால தான் நான் ஓரளவுக்கு இந்த மாதிரி செஞ்சால் இது வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பதிவில் வந்து நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.